எண்ணெய் விநியோகத்தின் தொடர்ச்சியை உறுதி செய்வதற்கான திட்டங்கள் மே மாத நடுப்பகுதியில் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்களால் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பொருளாதாரத்துறை அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லா நசீர் தெரிவித்துள்ளார். ஈரான் போர் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் ஏற்பட்ட நிச்சயமற்ற தன்மைகள் இருந்த போதிலும் நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு தேவையான உள்நாட்டு எண்ணெய் விநியோகம் போதுமானதாக இருப்பதை உறுதி செய்வதில் இத்திட்டம் கவனம் செலுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். தற்போதைய விநியோகம் ஜூன் மாதம் வரை நீடிக்கும் என்று அரசாங்கம் முன்னதாக உறுதி அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. புதிய எண்ணெய் விநியோக ஆதாரங்களை பெறுவதற்கான இறுதி கட்டத்தில் பெட்ரோனாஸ் நிறுவனம் இருப்பதாக அக்மால் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான தூதரக உறவுகளின் 60வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் அடுத்த ஆண்டு மலேசியாவிற்கு வருகை தருமாறு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் அழைப்பு விடுத்துள்ளதாக ரஷ்ய அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. புட்டினின் அழைப்பின் பேரில் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள மாமன்னர் இரண்டாம் உலகப் போரின் முடிவை குறிக்கும் வகையில் நேற்று நடைபெற்ற ரஷ்யாவின் வெற்றி நாள் அணிவகுப்பில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதல் மலேசிய நாட்டு தலைவர் என்ற பெருமையை பெற்றார். மன்னர் உடனான சந்திப்பில் பேசிய புட்டின், ரஷ்யாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான உறவுகள், வர்த்தக மற்றும் பொருளாதார உறவுகள் சிறப்பாக வளர்ந்து வருவதாகவும் வர்த்தகத்தில் ஏற்பட்ட சிறிய சரிவை சமாளிக்க இவை அனைத்தும் அவசியம் ஆனவை என்றும் அவர் குறிப்பிட்டார். மலேசிய இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில் சங்கங்களின் கூட்டமைப்பான மைக்கியின் முன்னாள் தலைவர் தான்சி கன்னத்தீஸ்வரன் நேற்று அதிகாலை காலமானார். அவருக்கு வயது 65. அண்மைய ஆண்டு காலமாக உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் நேற்று காலை சுமார் 7 மணி அளவில் பந்தாய் மருத்துவமனை பங்சாரில் காலமானார் என்று மைக்கி தலைவர் என் கோபாலகிருஷ்ணன் உறுதிப்படுத்தினார். உடல்நல குறைவு காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். சுமார் 6 ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. வரும் திங்கட்கிழமை காலை 9 மணி முதல் 11 மணி வரை காஜாங்கில் உள்ள கண்ட்ரி ஹைட்ஸில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் இறுதி அஞ்சலி செலுத்தப்படும் என்று கோபாலகிருஷ்ணன் தெரிவித்தார். 2000 ஆண்டு முதல் 2004 ஆண்டு வரை மைக்கி தலைவராக ஈஸ்வரன் பணியாற்றினார். பின்னர் 2008 ஆண்டு முதல் மேலும் 10 ஆண்டுகளுக்கு அந்த அமைப்பை வழிநடத்த மீண்டும் பொறுப்பேற்றார். இந்நிலையில் தொழிலதிபர்கள், அரசியல் பிரமுகர்கள் உட்பட பலரும் தங்கள் இரங்கலை தெரிவித்துள்ளனர். முன்னாள் பிரதமர் நஜீப் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், பொருளாதாரம் மற்றும் வணிகம் தொடர்பான பிரச்சனைகள், குறிப்பாக இந்திய சமூகம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து அவர் எப்போதும் தனது யோசனைகளையும் கருத்துக்களையும் வழங்கி வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். கோலாலம்பூர் ஜலான் அம்பாங்கில் உள்ள ஒரு கட்டிடத்தில் இருந்து நேற்று மதியம் ஒருவர் கீழே விழுந்ததாகவும் இந்த வழக்கு திடீர் மரண வழக்காக விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. வங்சா மாஜு காவல் நிலைய தலைவர் அன்னாஸ் சுலைமான் இது தொடர்பாக காவல்துறைக்கு ஒரு தகவல் கிடைத்ததாக தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பான காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டுள்ளது. மதியம் சுமார் 1 மணி அளவில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக இணையவாசிகள் தெரிவித்துள்ளனர். அந்த நபரின் அடையாளம் குறித்து உடனடியாக எந்த தகவலும் கிடைக்கவில்லை. நேற்று காலை ஜொகூர் பாரு மெர்சிங் சாலையில் ஃபெராரி கார் விபத்துக்குள்ளாகி தீ பிடித்ததில் சிங்கப்பூரைச் சேர்ந்த தம்பதியினர் உயிரிழந்தனர். காலை 9 மணிக்கு நடந்த இந்த விபத்தில் 34 வயது யோ தியான் வென் லியோங் மற்றும் 33 வயது இங் புயே இங் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கோஸ்மோ செய்தி வெளியிட்டுள்ளது. வாகனம் மோதி தீப்பிடித்து எரிவதற்கு முன்பு ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். கோலகன்சாரில் உள்ள செப்ராங் மனோங் படகுத்துறைக்கு அருகில் பேரா ஆற்றில் 45 வயதுடைய ஆண் ஒருவரின் சடலம் மிதந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. பொதுமக்களால் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. ஆற்றங்கரையோரம் ஒரு படகின் அருகே தீயணைப்பு வீரர்கள் நீரில் இருந்து சடலத்தை மீட்டனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.